வணக்கம். யமனையே தன் வாதத்தால் மடக்கி தன் கணவனின் உயிரை மீட்டெடுத்த சத்தியவான் சாவித்திரியின் கதையை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நம் சிறுகதை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது மார்க்கண்டேய முனிவர் திரௌபதிக்கு இந்த கதையை எடுத்துச் சொன்னார். ஒரு ஊரில் மந்தரநாடு என்ற ஊர் இருந்தது. அந்த ஊரில் அசுபபதி என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவருக்கு பல ஆண்டுகளாக குழந்தை பேறு இல்லை. எனவே சாவித்ரி என்ற பெண் தெய்வத்தை வழிபட்டார். அந்த சாவித்ரி என்ற பெண் தெய்வத்தின் ஆசியாலும் சூரிய பகவானின் அருளாலும் அசுபபதி மன்னனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைக்கு சாவித்ரி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார். சாவித்ரி சிறு வயதில் இருந்தே கல்வி மற்றும் கேள்விகளில் சிறந்து விளங்கினாள். அதே நேரத்தில் சாய்பு நாட்டை துய்மத்சேனன் என்பவர் ஆட்சி செய்து வந்தார். அந்த மன்னனுக்கு ஒரு மனைவியும் சத்தியவான் என்ற மகனும் இருந்தனர். சத்தியவான் சிறு வயதில் இருந்தே மிகுந்த பேரழகுடனும் வீரமுடனும் இருந்தார். ஒரு நாள் சாய்பு நாட்டு மன்னன் துய்மத்சேனனை எதிரி நாட்டு மன்னர்கள் போர் தொடுத்து வந்தனர். அந்த போரில் தோல்வியடைந்த துய்மத்சேனன் எதிரிகளிடம் தன்னுடைய நாட்டை பறிகொடுத்ததோடு வாழவே வழியில்லாமல் தன்னுடைய மனைவியையும் மகன் சத்தியவானையும் அழைத்து கொண்டு காட்டிற்கு சென்றார். சத்தியவானும் அவருடைய அப்பா அம்மாவும் காட்டில் வாழ்ந்து வந்தனர். நாளடைவில் சத்தியவானின் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் கண் பார்வை பறிபோனது. தினமும் சத்தியவான் காட்டில் கிடைக்கக்கூடிய விறகுகளை எடுத்து அதனை விற்று பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து வந்தான். இப்போது சத்தியவானும் சாவித்திரியும் பருவ வயதை அடைந்திருந்தனர். ஒரு நாள் சாவித்ரி காட்டை சுற்றி பார்க்க வேண்டும் என்று தனது தந்தையிடம் அனுமதி கேட்க அவரும் சம்மதிக்கவே உடனே தனது தோழிகளுடன் சாவித்ரி காட்டை சுற்றி பார்க்க சென்றாள். தோழிகளுடன் காட்டை சுற்றி வரும்போது காட்டில் விறகு வெட்டி கொண்டிருந்த சத்தியவானை பார்த்தாள். அது மட்டுமல்லாமல் சத்தியவான் தனது தாய் தந்தைக்கு ஆற்றிய தொண்டை கண்டு அவருடைய மனதை பறிகொடுத்தாள். சாவித்ரிக்கு சத்தியவான் மீது காதல் வந்தது. உடனே சாவித்ரி அரண்மனைக்கு சென்றதும் காட்டில் நடந்ததை தனது தந்தையிடம் கூறினாள். அது மட்டுமல்லாமல் சத்தியவானை எனக்கு திருமணம் செய்து வைக்கும்படியும் கூறினாள். அப்போது அங்கு நாரத மகரிஷி வந்தார். நாரதர் நடந்தவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டு சாவித்திரியின் தந்தையிடம், அரசே, சத்தியவான் அருப்பாயில் உள்ளவன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இன்றிலிருந்து 12 மாதங்களில் அவன் இறந்து விடுவான் என்றும் கூறினார். இதை கேட்டதும் மன்னன் மிகுந்த அதிர்ச்சியுடன் சாவித்திரியை பார்த்தார். ஆனால் சாவித்ரி மனதால் நினைத்தவனையே கணவனாக அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள். சாவித்ரி அப்பாவை பார்த்து, அப்பா, நான் சத்தியவானை பார்த்ததுமே எனது மனதில் கணவனாக நினைத்து விட்டேன். மணந்தால் சத்தியவானை தான் மணப்பேன் என்பதில் உறுதியாக இருந்தாள். மகளின் உறுதியை கண்ட அசுபபதி அரசனும் திருமணத்திற்கு சம்மதித்தார். சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் திருமணம் நடந்தது. அப்போது நாரத மகரிஷி சாவித்திரியிடம் சில நோன்பு முறைகளை சொல்லிக் கொடுத்தார். சாவித்ரி, நீ உள்ளன்புடன் இந்த விரதத்தை கடைபிடித்து வந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று கூறினார் நாரதர். அப்போது திருமணமும் முடிந்ததும் அரண்மனையை விட்டுவிட்டு சாவித்ரி சத்தியவான் கூட காட்டில் சென்று வாழ கிளம்பினாள். சத்தியவான் என்றைக்கு இறப்பான் என்று தெரிந்தும் சாவித்ரி அதனை தனது கணவனிடம் தெரிவிக்கவே இல்லை. இப்படி நாட்கள் சென்று கொண்டிருந்தன. இன்னும் சத்தியவான் இறப்பதற்கு 3 நாட்களே இருந்தன. 3 நாட்களும் சாவித்ரி உணவும் உறக்கமும் இன்றி கடுமையாக விரதம் இருந்தாள். 3வது நாள் தனது கணவனின் நீண்ட ஆயுள் வேண்டி கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். சத்தியவான் இறக்கும் நாளும் வந்தது. சத்தியவான் இறக்கும் நாளன்று விறகு வெட்ட காட்டிற்கு சென்று கொண்டிருந்த சத்தியவானிடம், சாவித்ரி, இன்றைக்கு நானும் உங்களுடன் விறகு வெட்ட வருகிறேன் என்று கூறினாள். சத்தியவானும் சாவித்ரியை தன்னுடன் காட்டிற்கு அழைத்து சென்றான். சாவித்ரியை ஒரு மரத்தின் நிலையில் உட்கார வைத்துவிட்டு சத்தியவான் மட்டும் விறகு வெட்ட கிளம்பினான். கொஞ்ச நேரத்திலேயே விறகு வெட்டி கொண்டிருந்த சத்தியவானுக்கு பயங்கரமான தலைவலி வந்தது. உடனே சத்தியவான் சாவித்ரி அருகில் வந்து அவரது மடியில் படுத்து கொண்டான். சிறிது நேரத்தில் சத்தியவானின் உயிர் பிரிந்தது. அங்கு வந்த யமதர்மராஜா அவனை கவர்ந்து செல்ல பதிவிரதையான சாவித்திரியின் கண்களுக்கு யமதர்மன் கண்ணுக்கு தெரிந்தார். யமதர்மனை வணங்கிய சாவித்ரி, தாங்கள் யார் என்று கேட்டாள். நான் தான் யமதர்மராஜா என்று கூறினார். உடனே யமன், பெண்ணே, உயிரிழந்த உன் கணவனின் உடலை விட்டுவிடு. மரணம் மனிதனின் விதி என்று கூறினார். உடனே சாவித்ரி அங்கிருந்து விலகி நின்றாள். சாவித்ரி யமதர்மராஜாவை பார்த்து, ஒரு அன்பு கணவனையும் அவனுடைய அன்பு மனைவியும் உங்களின் மாறாத விதியை பிரிக்கவே கூடாது என்று யமதர்மராஜாவிடம் வேண்டினாள். உடனே யமதர்மராஜாவும் சாவித்ரியை பார்த்து, உத்தமையே, உனது கணவன் சத்தியவானின் உயிரை தவிர்த்து 3 வரங்களை கேள், தருகிறேன் என்றார். அதற்கு சாவித்ரி யமதர்மனிடம்,
தனது மாமனார் அத்தைக்கு இழந்த நாடும் கண் பார்வையும் கிடைக்க வேண்டும் என்றும், தனது தந்தைக்கு பிறகு அரசாள்வதற்கு ஆண் வாரிசு இல்லாததால் அவருக்கு ஆண் வாரிசு வேண்டும் என்றும், போரில் பின்வாங்காத வீரமுடைய புதல்வர்கள் எனக்கு மகனாக வரவேண்டும் என்றும் கேட்டார். சாவித்திரியின் சாமர்த்தியமான பேச்சை கேட்ட யமதர்மன் சிறிதும் யோசிக்காமல் அப்படியே ஆகட்டும் தந்தேன் என்று கூறிவிட்டு சத்தியவானின் உடலை எடுத்துக்கொண்டு யமலோகத்திற்கு சென்றார். சாவித்திரியும் யமதர்மராஜாவை தொடர்ந்து பின்னாடியே போனார். யமதர்மராஜா சாவித்திரியின் பொறுமையைக் கண்டு மீண்டும் மனம் இலகி சாவித்திரியை பார்த்து, இன்னும் உனக்கு வர வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு சாவித்திரி, யமதர்மராஜா, ஏற்கனவே நீங்கள் தந்த வரத்தில் புத்திர பாக்கியம் எனக்கு என் கணவன் இல்லாமல் எப்படி கிடைக்கும் என்று கேட்டாள். அதற்கு யமதர்மராஜா தந்தேன் என்று கூறிவிட்டு மறைந்தார். அதன் பிறகு சத்தியவான் உறக்கத்தில் இருந்து எழுந்தவன் போல் எழுந்தான். சாவித்திரி பெற்ற வரத்தின்படி சாவித்திரிக்கும் அவரது மாமா அத்தைக்கு இழந்த நாடும் கண் பார்வையும் கிடைத்தது. சாவித்திரியின் தந்தைக்கு ஆண் வாரிசும் கிடைத்தது. சத்தியவானும் சாவித்திரியும் வீரமிக்க புதல்வர்களை பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். இந்த கதையில் நாம் புரிந்து கொண்டது என்னவென்றால், சத்தியவான் சாவித்திரியின் அன்பு மரணத்தை வென்றுவிட்டது. உண்மையான அன்பிற்கு முன்னால் யமதர்மன் கூட ஆற்றலற்றவனாகி மாறிவிடுவான் என்பதற்கு சத்தியவான் சாவித்திரி கதை சான்றாக உள்ளது. நன்றி.